ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? எல்லோருக்கும் சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த சிவராத்திரி உண்மையில் எதற்காக கொண்டாடப்படுது? அப்படி என்ன நடந்துருச்சு அந்த ராத்திரியில் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படிங்கிறது தான் உண்மை. தெரியாமலே தான் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லா பண்டிகைகளுமே அப்படி தான் கொண்டாடுறாங்க. எல்லா மதத்தினருமே அப்படி தான் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம சிவராத்திரிக்கு வருவோம். ஸோ பக்தி மார்க்கத்தின்படி அதுக்கு ஒரு 2-3 கதை இருக்குது. உலகழிவின் போது உலகழிவை தடுத்து நிறுத்துறதுக்காக பார்வதி தேவி சிவனை நோக்கி தவம் இருந்த நாள் சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்று ஒரு வேடன் ஒரு வேட்டையாடிட்டு வரும்போது ஒரு விலங்குக்கு புலிக்கு பயந்துட்டு மரத்து மேலே ஏறிடுறான். அந்த புலி அங்கேயே நின்றுட்டு இருக்குது. இவனும் போகுன்னு பார்க்குறான், போகலை. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நைட்டு கண்ணு சொருவுது. தூக்கத்தில் விழுந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கணுன்றதுக்காக அங்கே இருக்கிற இலையை பிச்சு போடுறான். அது வில்வ மரம். கீழே சிவலிங்கம் இருக்குது. அது அவனுக்கே தெரியாது. ஸோ அவனை அறியாமல் பறித்து போட்டால் கூட சிவனுக்கு அன்றைக்கி நைட்டெல்லாம் அவன் கண் விழித்து பூஜை பண்ணதாக அது கருத்தில் கொள்ளப்பட்டு அடுத்த ஜென்மத்தில் ஒரு பெரிய ராஜாவாக பிறக்கிறான் வேடன். ஸோ சிவராத்திரியில் கண் விழிக்கிறதுல இப்படி ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, ஓகே. இந்த முக்கியமாக முதல் கதை தான் என்ன நடந்துச்சுன்றது. ரெண்டாவது கதை அங்கே கண் விழித்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வருது. அது பக்தி. நிஜத்தில் என்ன நடந்ததுன்றது தான் ஞானம். ஸோ அங்கே உலக அழியும் அந்த பிரளய காலத்தில் சிவனை நோக்கி தவம் பண்ணுறாங்க. உலகத்தை அழிவிலிருந்து பாதுகாப்பதற்காக அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உலக அழிவிலிருந்து பாதுகாக்கிறது அப்படின்னு இந்து மதத்தில் வருது. அந்த மாதிரி பாதுகாக்கிற மாதிரி கிறிஸ்தவ மதத்தில் முஸ்லீம் மதத்தில் இருக்காது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே பிறவி, உலகம் அழிஞ்சிடும், சொர்க்கத்துக்கு போயிடுவோம். கடவுள் சொன்ன மாதிரி நடந்திருந்தா, இல்லாட்டினா நரகத்துக்கு போய்டுவோம். அவ்வளோதான். திரும்ப இங்கே வர விஷயம்லாம் அவங்களுக்கு கிடையாது. இந்து மதத்துலேயும் அப்படி இருக்குது. சொர்க்கம் நரகம்னு இருக்குது. ஆனால் இங்கேயும் மீண்டும் மீண்டும் பிறப்பாங்கன்னு இருக்குது. ஸோ இது ஒன்று தான் மற்ற மதத்துக்கும் இந்து மதத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அங்கேயும் சொர்க்கம் நரகம் இருக்குது, இங்கேயும் சொர்க்கம் நரகம் இருக்குது. ஆனால் இங்கே மறுஜன்மம் எடுப்பாங்க அப்படின்னு வருது. இதில் என்ன ஒன்றுன்னா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்து மதத்தில் புரியலை. அந்த மறுஜன்மம் எடுக்கிறாங்க இல்லையா, அதுவும் இங்கேயே தான் எடுக்கிறாங்க இல்லையா. ஆனால் ஏன் மறுஜன்மம் எடுக்கணும்? லாஜிக்கலாக அது தேவையில்லை தானே. பாவம் செஞ்சால் நரகத்துக்கு போகிறாங்க, புண்ணியம் செஞ்சால் சொர்க்கத்துக்கு போகிறாங்க. இங்கே எதுக்கு மறுஜன்மம் எடுக்கணும்? ஸோ கிறிஸ்தவ மதத்தில் முஸ்லீம் மதத்தில் அது ஒரு ப்ரில்லியண்ட்டாக தானே இருக்குது. எதுக்கு மீண்டும் மீண்டும் நம்ம பிறக்கணும்? ஒரே ஜென்மம், பாவம் செய்கிறோம், நரகத்துக்கு போ, புண்ணியம் செஞ்சோம், சொர்க்கத்துக்கு போ. ஸோ அது கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இந்து மதத்தில் சொல்லப்படுற அந்த மறுஜென்மமும் கரெக்டு தான். ஆனால் 2 பேருக்குமே தெரியாத ஒரு விஷயம், மற்ற மதத்தினருக்கும் இந்து மதத்தினருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சொர்க்கமாக இதே பூமி தான் இருந்தது, இப்போ அதுவே நரகமாக மாறிடுச்சு, இப்போ நரகத்தில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. 4 யுகங்கள் சொல்கிறாங்க. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கலியுகம் எப்படி இருக்கும்? ஐயோ அது மோசமாக இருக்கும். சத்தியுகம் இருக்கும் எப்படி இருக்கும்? ஐயோ அது சூப்பராக இருக்கும். எல்லாம் பக்திமானாக இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. பக்தி மார்க்கத்திலே இப்படி தான் சொல்லப்படுது. சரி, கலியுகம் முடிஞ்சு என்ன ஆகும்? மீண்டும் சத்தியுகம் வரும். சத்தியுகத்தில் எப்படி இருப்பாங்க? மீண்டும் நல்லவர்களாக இருப்பாங்க. அப்போ இதே பூமி நல்லவர்களாக மாறக்கூடியதாக மாறும் பொழுது நம்ம எதுக்கு வேறு எங்கேயோ போய் பிறக்கணும்? இந்துக்கள் யோசிக்கல பார்த்தீங்களா? அப்போ எப்படி தனியாக வேறு ஒரு சொர்க்கம்னு ஒன்று வரும்? இல்லை இங்கே மறுபடியும் வந்துடுது இல்லை? ஸோ அது கரெக்டு தான். ஆனால் இது வேறு அது வேறு தனித்தனியாக பிரிச்சுக்கிறாங்க அவங்க. இந்து மதத்தில் நிறைய நம்பிக்கை இருக்குது, அதில் இதுவும் ஒன்று. அப்படி கிடையாது. ஒரு விஷயத்தோடைய ஒரு துளி தான் இந்து மதத்தில் உள்ள ஒரு நம்பிக்கையும், கிறிஸ்தவ மதத்தில் உள்ள நம்பிக்கையும், முஸ்லீம் மதத்தில் உள்ள நம்பிக்கையும், எல்லா மதத்தில் உள்ள நம்பிக்கையும் உண்மையின் ஒரு துளி இருக்குது, ஃபுல்லாக இல்லை.
அந்த ஃபுல்லாக இருக்கிற ஞானத்தை கொடுப்பதற்காகத்தான் இறைவன் கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு வருகிறார். அவர் வந்தால் இருப்பாருங்க, இந்த 100 வருடம் ஒரு விஷயத்தை பண்ணா இருப்பாருங்க, அதுக்காக கொண்டாடப்படுறது தான் சிவராத்திரி. ஏன்னா சும்மா வந்துட்டாலே அதுக்கு ஒன்றும் பிறந்தநாள் கொண்டாட மாட்டாங்க. எத்தனையோ பேர் பூமியில் பிறக்கிறாங்க, நம்ம என்ன அவங்க பிறந்தநாள்லாம் கொண்டாடிட்டா இருக்கிறோம். ஆனால் இப்போ மகாத்மா காந்தி நம்ம வரலாறு புஸ்தகத்தில் படித்ததில் ஒரு பெரிய உலகமே வியந்து பார்த்த ஒரு தலைவர். அஹிம்சையினால் சுதந்திரத்தை சாத்தியமாக்கி காட்டியவர். அவருக்கே வருஷத்துக்கு ஒரு நாள் தான் கொண்டாடுறோம், எல்லோரும் கொண்டாடுறது கிடையாது இல்லையா? கட்சி தலைவர்கள் போய் மாலை போடுவாங்க, அவ்வளோதான். அவங்களாம் அப்படியே மெய் மறந்து ஐயோ காந்தி இப்படிலாம் பண்ணீங்களே அப்படிலாம் நினைக்கிறது கிடையாது. சும்மா வந்தோம், ஒரு பதவி ஏற்றோம், நம்ம அந்த கட்சியில் இருக்கிறோம், மாலை போடணும், அவ்வளோதான். அப்போ காந்தி என்ன பண்ணியிருக்கிறார்? அவ்வளோ பண்ணவருக்கே அந்த ஒரு நாள் தான் நினைவு கிடையாது, மாலை போடுறதோட சரி. ஆனால் சிவனுக்கும் சரி, இந்து மதத்தில் உள்ள மற்ற தெய்வங்களுக்கும் சரி, கோயில் கட்டி என்ன சிறப்பாக பூஜை நடக்குது தினம் தினம். அதில் சில கோயில்கள்லாம் எப்போவுமே 24 மணி நேரம், திருப்பதி மாதிரி கோயில்கள். அடுத்தது சிவனுடைய கோயில்லையும் என்ன அப்படி பண்ணிட்டாங்க இவங்க? சொல்கிற அந்த கதை ராமாயணம் மகாபாரதம் இதிலெல்லாம் ஒன்றும் எதுவும் இல்லையே. ராமருடைய மனைவியை கடத்திட்டு போனாங்க, அவர் திரும்பி எடுத்துகிட்டு வந்தார். இது சாதாரணமாக எல்லா மனுஷனும் பண்ணுற வேலை தானே. இதுக்கு எதுக்கு அழைச்சிட்டு வந்து திருப்பி துரத்தியும் விட்டுறாரு? இப்போ துரத்தியும் விடுறது சாதாரண கலியுக மனிதனே பண்ணுற வேலை தானே. அப்படி இருக்கும்போது கோயில் கட்டி கும்பிட்ற அளவுக்கு அப்படி என்ன பண்ணார்? அதே மகாபாரதத்துலேயும் இல்லையா, ஒரு பக்கமாக இருந்து இதை நல்லவர்கள் பக்கம் நின்று இன்னொரு இடத்த அழிக்கிறாரு. இதில் கோயில் கட்டி கும்பிட்ற அளவுக்கு என்ன விஷயம் இருக்குது? ஏன்னா நம்ம நல்லவங்களா கெட்டவங்களானே தெரியல. அப்புறம் ஏன்னா அவர் எதுக்கு சப்போர்ட் பண்ணாரோ அது நமக்கு எதிராக கூட இருக்கலாம். இன்றைக்கி நம்ம எல்லாமே தப்பு பண்ணுறவங்கள தானே ஹீரோஸாகவே வச்சிட்ருக்குறோம். பாட புஸ்தகத்துலேயும் சரி, சினிமாலேயும் சரி, நிஜ வாழ்க்கையிலையும் சரி, எல்லாத்துலேயுமே. அதனால தான் இப்போ ராவணன் ஹீரோ அப்படின்னு சொல்கிற கூட்டம் வேறு அதிகமாகிடுச்சு இல்லையா? ஆனால் ராவணனுக்கு கோயில் கட்டி கும்பிட்டுட்டு இருக்கிறோம். எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குதா என்னன்னு தெரியல, அதுவும் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் ராமருக்கு தான் கோயில் கட்டி கும்பிட்றோம். ஆனால் ராமருக்கு கூட கோயில் கம்மி தான் கிருஷ்ணருக்கு ஒப்பிடும்பொழுது. கிருஷ்ணர், சிவபெருமான் இவங்க 2 பேருக்கு தான் பெரிய கோயில். அப்படி ஒரு பிரம்மாண்டமாக, அதாவது ஒரு ஊரில் நிறைய கோயில்கள் இருக்கும். ஆனால் விசேஷமான கோயில்னு பார்த்திங்கன்னா சிவன் கோயில், விஷ்ணு கோயில் தான். அங்கே தான் கூட்டம் ஜேன்னு இருக்கும். வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் ரொம்ப சிறப்பான நாட்களாக இருக்கும். சனிக்கிழமை விஷ்ணு கோயிலுக்கும், வியாழக்கிழமை திங்கக்கிழமை கூட சிவன் கோயிலுக்கு. இது இல்லாமல் பிரதோஷம்னு வருது, அங்கே அந்த மாதிரி ஏகாதசி போன்ற நாட்கள்லாம் விஷ்ணு கோயிலுக்கும் ஃபேமஸாக இருக்கும். அப்போ இந்த 2 பேருக்கு ஏன் இவ்வளோ மரியாதை? காந்தி ஒரு பக்கம் வைங்க, அவர் இவ்வளோ பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு வருஷத்துக்கு 1 நாள் தான். குட்டி குட்டி சின்ன சின்ன அம்மன் கோயில், பிள்ளையார் கோயிலுக்கெல்லாம் கூட தினமும் போய் விளக்காவது ஏற்றிட்டு வந்துடுறாங்கல்ல. பூசாரி திறந்து ஒரு பூஜை போட்டு போயிடுறாருல்ல. ஸோ இதில் சிவன் கோயில் இதெல்லாம் ரொம்ப கோலாகலமாக நடக்கும். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர்கள் அத்தனை பேரும் பிறவி எடுத்ததே சிவராத்திரியில் தான். அத்தனை பேரும், சிவன் மட்டும் கிடையாது. ஆக்சுவலாக சிவராத்திரின்றது சிவனுடைய பிறந்த நாள். சிவ ஜெயந்தினே வடநாட்டில் கொண்டாடுவாங்க. அப்போ சிவனுடைய பிறந்த நாள் எப்போ நடக்குது? ராத்திரியில் நடக்குது. எந்த ராத்திரியில் நடக்குது? கலியுகம்ன்ற இரவில் நடக்குது. இரவு எதுக்கு ரொம்ப ஃபேமஸானது? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாத்துக்கும் ஃபேமஸானது. அப்படி தானே இன்றைக்கி இருக்குது உலகம், எங்கே பார்த்தாலும். ஸோ மனிதன் சுயநலத்தின் உச்சம். காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அவனுடைய புலனின்பத்தை அடையிறதுக்காக பிரியாணிக்காக கொலை பண்ணுவான், காசுக்காக கொலை பண்ணுவான், காமத்திற்காக கொலை பண்ணுவான். இந்த மாதிரி ஆயிடுச்சு உலகம். இதுதான் இருள்னு சொல்கிறது. இதுதான் கலியுக இருள்.
இந்த இருளில் சிவபெருமான் அவதரிக்கிறார். எப்படி? நம்மை மாதிரியோ இயேசு கிருஷ்ணர் மாதிரியோ கிடையாது. ஏன்னா இவங்களாம் கர்ப்பத்தில் பிறந்தவங்க, நம்மளும் சேர்த்து. சிவன் கர்ப்பத்தில் பிறக்கிறது கிடையாது. அவர் டைரெக்டாக ஒரு உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார். ஏற்கனவே இருக்கிற ஒரு மனிதனின் உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார். இப்போ இறந்த ஒரு ஆத்மா இன்னொருத்தர் உடம்புக்குள்ளே பிரவேசிக்கும் இல்லையா, பேயின்னு சொல்லுவோம் இல்லையா. கடவுள் கேட்குறார், ஒரு மனித ஆத்மா, ஒரு அழுக்கான ஆத்மா இன்னொரு உடம்புக்குள்ளே பிரவேசிக்கும் போது என்னால் முடியாதா? பரிசுத்தமானவர் என்ன ஒன்று, பரிசுத்தமானவர் எதுக்கு அழுக்கான மனிதன் உடம்புல வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. கடவுள் சொல்கிறாரு, கரெக்ட், அழுக்கான மனிதர்கள்னு சொன்னீங்களே, கலியுகத்தில் எல்லாரும் அழுக்கானவர்களாகத்தான் இருப்பார்கள், அதான் கலியுகமே. ஆனால் இப்போ தான் என்னுடைய தேவையும் இருக்குதுன்றார். என்ன தேவை? கங்கையில் எதுக்கு போய் குளிக்கிறாங்க? இந்த மகா கும்ப மேலே இவ்வளோ கூட்டம் இருக்குதுல்ல, எதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க கோடிக்கணக்கில்? எத்தனை பேர் இறந்தாலும் மீண்டும் மீண்டும் போகிறாங்களே, எதுக்காக? பாவம் அழியணும். கங்கையில் குளித்தா சொர்க்கத்துக்கு போயிடலாம், பாவம் அழிந்தால் சொர்க்கத்துக்கு போயிடலாம். ஸோ அதுக்காக குளிக்கிறாங்க. ஆனால் அது பக்தி, ஒரு உண்மையான விஷயத்தோடைய நினைவு தான் பக்தி. அப்போ கங்கையில் குளிக்கிறது அப்படின்னா அந்த கங்கை எங்கேருந்து வருது? சொர்க்கத்திலிருந்து வந்தது. சிவன் தன்னுடைய தலையினால் தாங்கினார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, சொர்க்கத்திலிருந்து கங்கை வரல. அந்த கங்கை மகா கும்ப மேளாவில் போய் குளிக்கிறாங்க இல்லையா, அந்த கங்கை சொர்க்கத்திலிருந்து வருது தான். சொர்க்கத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஓடிட்டே இருக்குது. ஏன்னா இதே பூமி தான் சொர்க்கமாக இருந்துச்சு. சொர்க்கத்திலும் அதே கங்கை ஓடுது, இப்பயும் ஓடுது. அப்போ கங்கையில் குளித்தால் அல்லது வேறு ஏதோ ஒரு நதியில் குளித்தால் தூய்மை ஆகிடுவோம் அப்படின்னா, சத்தியுகமாகவே இருந்திருக்கும், சொர்க்கமாகவே இருந்திருக்கும். அங்கே காமம் கோபம் பற்று பேராசை ஆங்கறனா என்னன்னே தெரியாது, அவ்வளோ பரிசுத்தமாக இருந்திருக்கும். இப்போ அப்படியா இருக்குது உலகம்? ஒவ்வொரு ஜென்மத்திலும் போய் கங்கையில் குளிச்சுட்டு தான் இருக்கிறோம். உலகம் மோசமாக தான் ஆகிட்டுருக்கு. அந்த கங்கையிலே போய் பெண்கள் குளிக்கிறத ஆபாசமாக படம் எடுத்து போடுறாங்கன்ட்டு பெரிய நியூஸாக போயிட்டு இருக்குது. அப்போ அங்கே போய் அவங்க பாவத்தை சேர்க்க தானே செய்கிறாங்க, பாவத்தை எங்கே கழுவுறாங்க? அப்போ பாவம்னா என்னன்னு முதல்ல தெரியணும், அப்போ தான் பாவம் கழுவிச்சா இல்லையான்னு தெரியும் இல்லையா. பாவம் முதல்ல உடம்புல இருக்காது. கங்கையில் குளிக்கிறதுனால உடம்புல இருக்க அழுக்கு வேணால் போகலாம். ஆனால் பாவம் ஆத்மாவில் இருக்குது. ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது உள்ள. ஸோ அந்த ஆத்மா ஒன்றும் இல்லை, உயிர் தான். ஹிந்தியில் ஆத்மா, அவ்வளோதான். அதையே நம்ம தமிழ் படுத்தி ஆன்மான்னு வேறு சொல்லிட்டோம். அப்போ என்ன ஆயிடுச்சு, ஆத்மா வேறு உயிர் வேறு அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் இந்த பிரச்சனை கிடையாது. சரி, அப்போ அந்த ஆத்மா எப்போவுமே இந்த பூமியில் இருக்கும். சாரி, எப்போவுமே இருக்கும், இந்த பூமியில் இல்லை, எப்போவுமே இருக்கும். அப்படின்னு ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. அதே மாதிரி தான் பரமாத்மாவும் ஒரு ஆத்மா தான், அவருக்கும் அழிவு கிடையாது. அப்போ கடவுள் நம்மை படைத்தார் மந்திரகாலி போட்டு அப்படிங்கிறதும் அடிபட்டுடும். கடவுள் படைக்கிறார், ஆனால் நம்ம நினைக்கிற அர்த்தத்தில் கிடையாது. ஏன்னா ஆத்மா எப்போவுமே இருக்குது, இந்த பூமியும் எப்போவுமே இருக்கும், இந்த பூமியில் மனிதர்களும் எப்போவும் இருப்பாங்க. ஸோ ஆதாமை மண்ணிலிருந்து படைத்ததாக சொல்லப்பட்டது. பார்வதி தேவி தன்னுடைய உடம்பின் அழுக்கிலிருந்து பிள்ளையாரை படைத்ததாக சொல்லப்பட்டது. அதுவுமே ஒரு மண்ணில் இருந்து படைத்ததுன்னு சொல்லலாம். அழுக்கு, மண்ணுனா என்ன அழுக்கு. இதில் ஒரு விஷயம் பார்க்கணும், அவர் குழந்தையாக படைக்கலை, ஏற்கனவே வளர்ந்த ஒரு பையனாக இருக்குது. தாயின் கர்ப்பத்திலேருந்து பிறக்கும்போது எப்படி இருக்கும், மேன் அழுதுட்டு வரும் இல்லையா, அப்படி இருக்கும். அப்படி பிறக்கலை. அதுவும் அதில் ஆதாம் பெரிய மனுஷனாகவே காட்டுவாங்க. பிள்ளையார் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன், அவர் குழந்தையாக இருந்தாரா பெரியவராக இருந்தாரா தெரியலையே. பட் எனிவே பெரிய பையன், எப்படி பார்த்தாலும் குழந்தையா இல்லை. யோசிச்சு பாருங்கள், ஆரம்பத்தில்
ஆதாமை தான் உருவாக்கினார் அப்படின்னு கிறிஸ்தவ முஸ்லீம் மதத்தில் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி யாருமே கிடையாது, அதனால் அவர் தான் ஆதி மனிதன், அதிலிருந்து தான் நம்ம தோன்றினோம். ஆனால் இங்கே பார்வதி பிள்ளையாரை படைக்கும்போது அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க. பார்வதியே மனிதர் தானே, ஸோ நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ எதுக்கு இதை படைக்கணும்? ஏற்கனவே இருக்கும்போது எதுக்கு படைக்கணும்? ஏன்னா பொம்மையை அது திடீர்னு பொம்மையை பிடிச்சி வச்சு ஹோன்னு உயிர் கொடுத்தோன்னே வந்துடுச்சு, அப்படி கிடையாது. அது எதை குறிக்குதுன்னா, மண்ணினால் ஆன இந்த உடம்பே, இந்த உடலின் உணர்விலேயே மனிதன் மூழ்கி கிடக்கிறான், புலன் இன்பத்திலே மூழ்கி கிடக்கிறான். எப்போ? கலியுகத்தின் இறுதியில். அதோடைய பாருங்கள், எங்கே பார்த்தாலும் கற்பழிப்பு, போதை, அந்த உடல் மூலமாக ஏதாவது ஒரு இன்பத்தை அவன் அனுபவிக்கணும். ஆனால் அது எல்லாமே அவனுடைய மதியை மயக்கி அவனுக்கு துக்கத்தை கொடுத்தே தீரும். ஸோ இந்த நேரத்தில் இறைவன் அப்படியே மண்ணில் இருக்கிற மனிதனை மண்ணை விட்டு வெளியே வர வைக்கிறார். கரெக்டாக சொல்லணும், மண்ணை விட்டு வெளியே வர வைக்கிறார். அங்கே ஆதாமே அப்படியே மண்ணோடு எழுப்பிட்டார் உடம்பாக்கி, அப்படி நினச்சிக்கிறாங்க. மண்ணை விட்டு, உடல் உணர்வை விட்டு வெளியில் வர வைக்கிறார். நீங்கள் கரெக்டாக இதை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இதே விஷயம் பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபோட்டோலாம் நீங்கள் பார்க்கலாம், கூகுள் பண்ணிங்கன்னா. விஷ்ணு அப்படியே படுத்துட்டு இருப்பார் அழகாக. அவர் தொப்புளில் இருந்து அப்படியே தாமரை கொடி வரும், அது மேலே பிரம்மா இருப்பார். சிவபெருமான் யார் உடலில் வராரோ அவருக்கு, அது ஒரு வயோதிகர் உடல் வரார், அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அது யார் தெரியுமா? அந்த பிரம்மா சொர்க்கத்தில் நாராயணனாக பிறந்த முதல் பரிசுத்தமான ஆத்மா. அதுதான் நாராயணன் ஆகுது. பரிசுத்தமான ஆத்மானா என்னென்னா, காமம் இல்லாமல் பிறந்த முதல் குழந்தை. மற்றபடி எப்போவுமே மனிதர்கள் இருப்பாங்க இந்த பூமியில். ஆனால் சத்தியுகத்தில் மக்கள் தொகை கம்மியாக இருக்கும், கலியுகத்தில் மோசமாக இருக்குது, பார்க்குறோம் இல்லையா? அதாவது 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க ஆவரேஜாக ஆரம்பத்தில். இப்போ 1000 கோடி, 9 லட்சம் எங்கே, 1000 கோடி எங்கே, அதை நோக்கி போயிட்டு இருக்குது மக்கள் தொகை. அப்போ எப்படி திடீர்னு குறைஞ்சிது? அதுக்கு தான் உலக அழிவு நடக்குது. அப்போ கொஞ்சம் இடத்துல மனிதர்கள் இருப்பாங்க, அங்கேருந்து தான் மீண்டும் அவர்கள் மூலமாக தான் ஜென்மம் கொடுக்கப்படும். ஸோ அந்த கொஞ்சம் மனிதர்கள் யார் இருப்பாங்க அப்படின்னா, ஒன்று இப்போ இருக்குது இல்லையா, இப்போ அங்கங்கே உலக அழிவு நடக்கிறத நம்ம பார்க்குறோம், யுத்தத்தின் மூலமாகவோ இயற்கை சீற்றத்தின் மூலமாகவோ. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு டைமுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அழிவு நடந்துகிட்ருக்கோம். இயற்கை சீற்றம் பயங்கரமாக ஆகும்போது பார்த்திங்கன்னா, அப்படியே பூமி இல்லையா, 7000 நிலநடுக்கம் வந்துச்சான் ஒரே வாரத்தில் கிரீஸில். அது சும்மா ட்ரெய்லர், எல்லா இடத்துலையும் இது நடக்கும். மனிதன் எப்படியெல்லாம் ஆகணுமோ அந்த மாதிரி அவனை ஆக்கிடும் அது. இன்றைக்கி மனிதர்கள்லாம் லேட்டாக தூங்கி காலையில் லேட்டாக எழுந்திரிக்கிறது, அந்த பழக்கம் இருக்கு இல்லையா? நிலநடுக்கம் வந்தால் தூங்கிடுவீங்களா? டயர்டாக இருக்குது நான் தூங்குறேன்னு தூங்குவீங்களா? ஏஞ்சிட மாட்டீங்க. இப்போ எல்லா இயற்கை சீற்றமும் பாருங்கள், காலைல 2 to 5 இந்த டைம்குள்ளே தான் வருது. குறிப்பாக 4 மணி அந்த டைமில் தான் வருது. ஸோ 4 மணிக்கு எழுந்திரிக்கிற பழக்கத்தை அது எடுத்துகிட்டு வருது. விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் பயத்துலையாவது நீ ஏஞ்சிட்டுரு, என்ன பண்ணணும்னு தெரிலல, சும்மாவது மூச்சிட்டுரு, அப்படி எடுத்துகிட்டு வருது. அப்புறம் கறி, மீன், காமம் இதெல்லாம் விட வைக்கிறதுக்கு இன்னும் நிறைய இயற்கை சீற்றம் எல்லாமே நடக்கும். பாருங்கள், உக்ரைனில் ஒரு பெண் கிடையாது, உள்ள ஆண்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ காமம், இன்டர்நெட் இல்லை, கரண்ட் இல்லை. ஸோ வலுக்கட்டாயமாக அதிலிருந்து விடுபடுறாங்க. அதை பார்க்கலை அப்படின்னாலே கொஞ்சமாக. அது மட்டும் இல்லாமல் மைண்ட் அவன் பிஸியாக வச்சுக்கணும். எதில் பிஸியாக வச்சுக்கணும்? அதான் டமால் டுமில்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு பாருங்கள், கடவுளுடைய திருவிளையாடல். காமத்தை மறக்க முடியல, எங்கே இப்போ நினைப்பாப்போம் அப்படின்ட்டு அந்த சத்தத்தில் பயந்து தான் காமத்தை விடணும்னா அப்படி தான் விடணும்னா ஓகே, அந்த மாதிரி இடத்துல போய் நம்ம பிறப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடியே இறைவன் ஞானத்தை கொடுக்கிறார். என்ன சொல்கிறார்? உன்னை ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டு ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவாகிய என்னை நினைவு செய்கின்றார். அவர் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு மனைவி அல்லது காதலனை நினச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி அவரை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அவருடைய மனைவி பார்வதி தேவி வேறு யாரும் இல்லை, நாம தான், அனைத்து ஆத்மாக்களும்.
சிவன் ஒருவர் தான், பார்வதி நிறைய. ராமர் ஒருவர் தான், சீதை நிறைய. ஆத்மாக்கள் எல்லாரும் சீதை தான். அதை புரிஞ்சுக்கணும். அது உண்மையில் சிவனுடைய மகிமையை தூக்கி அங்கே ராமருக்கு போட்டாங்க. ராமர்னு ஒருத்தர் இல்லை, 12 பேர் இருப்பாங்க திரேதாயுகத்தில். ஏன்னா அது வம்சம். ராமர்ன்றது ராஜ பதவி. 1ஆம் பல்லவன் 2ஆம் பல்லவன் மாதிரி 1ஆம் ராமர் 2ஆம் ராமர், இந்த மாதிரி 12 ராமர் சீதை இருப்பாங்க. அதே மாதிரி சத்தியுகத்தில் 8 லக்ஷ்மி நாராயணன் இருப்பாங்க. ஏன்னா அங்கே ஆயுள் அதிகமாக இருக்கும். வருடம் ஒன்று தான், 1250 வருடம் ஒரு யுகமும். அதில் பார்த்திங்கன்னா மொத்தமே 5-6 வருடம் தான் இந்த கல்பச்சக்கரம். மதங்கள் இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான வருடம்ன்றது போட்டிருக்கிறதுனால மனிதன் யாரும் கவலையே படாமல் இருக்கிறாங்க. அது இருக்குண்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு. இப்போவே உலகம் மோசமாக இருக்குது. இன்னும் 40,000 வருஷம் வந்தால் தாங்குமா உலகம்? யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ இறைவன் வந்து சொல்கிறார், சொர்க்கம் வரப்போகுது, அங்கே காமம் கோபம் பற்றி பேராசாங்கன்னா என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட தேவதைகளாகத்தான் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தீங்க. மறுஜன்மம் எடுத்து 2500 வருஷம் கழிச்சு உடல்ன்ற உணர்வில் வரும்பொழுது தான் காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரம் வந்துச்சு. சொர்க்கத்தில் கணவன் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாள். இச்சையாக பார்க்க கூட மாட்டாங்க, சின்ன சலனம் கூட இருக்காது. ஆனால் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஸோ தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருந்தால் கூட அவர்களுக்குள்ள வரிசை கிரமம் இருக்கும். சாப்பாட்டுக்கு வழி இல்லை அந்த அர்த்தத்தில் தான் நாம் இங்கே ஏழைன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஏழை கிடையாது. பட் அங்கே இருக்கிறவங்கள கம்பேர் பண்ணும்போது ஏழை இருப்பாங்க. ஏழை, பணக்காரன், அதை விட பணக்காரன், அதை விட பணக்காரன், அதை விட பெரிய பணக்காரன், இப்படியே தான் இருக்குமே தவிர சாப்பாட்டுக்கு வழி இல்லாத, வீடு இல்லாத, கஷ்டப்பட்டு பிழைக்க வேண்டிய அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லோரும் ஜாலியாக தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே இருக்கும். ஆனால் செல்வம் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா? அவர்களை பார்த்து செல்வத்தில் கம்மியாக இருக்கிறவங்க பொறாமைப்படவே மாட்டாங்க. ஆனால் இங்கே எப்படி இருக்குது? இல்லாதவனில் இருக்கிறவனே அவனை விட அதிகமாக இருக்கிறவனை பார்த்து பொறாமைப்படுறான். அவனை விட கம்மியாக இருக்கிறவங்கிட்ட அல்லது ஒன்றுமே இல்லாதவங்கிட்டையும் எப்படி காசை கறக்கிறது பிஸ்னஸ்ன்ற பேரில்? அவ்வளோ சுயநலமிக்கவர்களாக இன்றைக்கி நாம் மாறிட்டோம். சொர்க்கத்தில் அப்படி சுயநலமற்றவர்களாக இருந்தவர்கள் இப்படி மாறிட்டோம்னா இந்த உலகத்தை அழிச்சு தானே ஆகணும். என்னங்க, வாத்தியாரை நம்பி பொண்ணை அனுப்ப முடியல, 1ஆவது படிக்கிற பொண்ணு அதை கூட நம்பி அனுப்ப முடியல. ஒரு குழந்தைய பார்த்தா எப்படி காம உணர்வு வரும்? அப்படிலாம் கேட்குறாங்களே. ஸோ அந்தளவுக்கு மனிதர்கள் புலனின் இன்பத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க. ஸோ அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, அதிலிருந்து இந்த உலகத்தை அழிச்சாதான் உண்டு. ஏன்னா மாறவே முடியாத மாதிரி ஆயிட்டாங்க. ஆனாலும் கடவுள் தண்டனை கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு மறக்க வைக்கிறாரு. ஆனால் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இல்லாமல் எவ்வளோ அழகானவர்கள் வந்தாலும் சின்ன சலனமாகாதவர் மாதிரி மனநிலையை இப்போ நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா சொர்க்கத்தில் வந்துடுவீங்க. அடித்து உதச்சி வேறு வழி இல்லாமல் மாத்துறாரு. அவங்க சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க, நரகத்தில் கொஞ்சம் முன்னாடி ஒரு 4-5 பிறவி முன்னாடி பிறப்பாங்க. அவ்வளோதான். நீங்களாக மாறினாதான் சொர்க்கம். கடவுளை அடித்து உதச்சி மாற்றினா சொர்க்கம்லாம் கிடையாது. எப்படி மாறுறது? கடவுள் சொல்கிறார், உடலை பார்த்தால் தான் காமம் வரும், ஆத்மான்னு என்ன புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிற ஆத்மான்னு உங்களை நினைத்து பிறரையும் அந்த மாதிரி அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, உடல் மூலமாக காரியம் செய்யுதுன்ற உணர்வில் இருந்தால் எப்படி ஒரு ஒளிப்புள்ளிக்கு இன்னொரு ஒளிப்புள்ளியை பார்த்து காமம் வரும்? ஏன்னா அன்பு சகோதர சகோதரிகளே, அழகான ஆண் வரான், அழகான பெண் வரான் கிடையாது. அப்படி பார்க்கக்கூடாது. அழகான ஆண் உடலில் ஒரு ஆத்மா வருது, அழகான பெண் உடலில் ஒரு ஆத்மா வருது. ஏன்னா ஆத்மா ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, அது மாறி மாறி எடுக்கும். இப்போ நீங்கள் ஆண் குதிரையில் போகிறீங்க சவாரி பண்ணிவிட்டு, பெண் குதிரையில் போகிறீங்க. குதிரை ஆணாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தால் என்ன, மேலே இருக்கிறது தான் நீங்கள், குதிரை நீங்கள் கிடையாது. அதே மாதிரி தான் இந்த உடம்பும் உங்களுடைய குதிரை, நீங்கள் சவாரி செய்கிற குதிரைன்றார். அதுதான் புராணத்தில் அஸ்வமேத யாகம் அப்படின்வாங்க. குதிரையை பலி கொடுக்கறது எதுவும் நிஜத்தில் நடந்தது கிடையாது. உடல் என்கிற குதிரையை இறைவனுடைய இந்த யாகத்தில் இறைவனின் நினைவில் இருந்து அப்படியே பலி கொடுக்கறது. உடல் சார்ந்த அனைத்து உணர்வுகளையும் உறவுகளையும் புத்தியினால் ஸ்வாகா பண்ணுறது, அழிக்கிறது புத்தியினால், நிஜத்தில் போய் இல்லை. ஏன்னா
பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆண் கள்ளத்தொடர்பில் இருந்தால் எனக்கு ஒன்றும் வலிக்க போகிறதில்ல. என் கணவன் அப்படி இருந்தால் தான், என் மனைவி அப்படி இருந்தால் தான் வலிக்க போகுது. அந்த என்னுடையன்னு ஒன்று வருது பார்த்திங்களா, அதுதான் வலியை கொடுக்குது. ஏன்? இந்த உடம்புன்னு நினச்சதுனால. ஆத்மா நினச்சா நான் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. ஒரு ஒலிப்புள்ளி இன்னொரு ஒலிப்புள்ளியை பார்த்து என்ன உறவு வைக்க முடியும்? கடவுள் சொல்கிறார், ஆத்மாக்கள் அனைவரும் என்னுடைய குழந்தைகள். எப்படி பெற்றாரா? அவருக்கு உடம்பே கிடையாது, எப்படி பெற்றுக்குவார்? இன்னொன்று, ஆத்மா எப்பவுமே இருக்குது. பெற்றுக்கிறத தவிர அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? அப்பா என்ன பண்ணுவார்? அப்பா அம்மானே இப்போ சொல்லலாம், பட் இதுக்கு முன்னாடிலாம் அப்பா தான் சம்பாதிப்பார் இல்லையா? என்ன பண்ணுவார்? குழந்தைங்களை வளர்ப்பார், கடைசியில் தன்னுடைய ஆஸ்தியை கொடுத்துட்டு போயிடுவார். அந்த மாதிரி கடவுள் நம்மை வளர்க்கிறார். சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு எப்படியெல்லாம் இருக்கணும் உங்களை தகுதிப்படுத்துகிறார். தினம் தினம் ஞானத்தை கொடுத்து. பிரம்மான்னு ஒரு வயோதிகர் உடலில் வந்து அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்டு அவருடைய குழந்தைகளாக நம்மை புரிஞ்சிக்கிறவங்க தான் பிரம்மாவின் குழந்தைகள். பிரம்மா மூலமாக சிவனுக்கு பிறந்ததுனால பிரம்மாவின் குழந்தைகள், பிரம்மா குமார் குமாரிகள், பிரம்மாவுடைய மகன் மற்றும் மகள்கள் அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்லி கொடுக்கிறார்? ஆத்மான்னு ஒன்று, ஆத்மாவின் தந்தையாகிய என் நினைவிலேயே இருங்க. செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி கடவுள் இருக்கார். நாமளும் அங்கேருந்து தான் வந்திருக்கிறோம். உலகம் அழியும் போது மீண்டும் அங்கே தான் போக போகிறோம். ஸோ அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். என் நினைவிலேயே இருக்க இருக்க ஆத்மாவுக்குள்ளே அந்த சக்தி நிரம்பும். 5000 வருடம் முன்னாடி எப்படி பரிசுத்தமாக நீங்கள் வந்தீங்களோ இந்த பூமிக்கு, அதே மாதிரி பரிசுத்தமாக ஆகித்தான் இந்த உடலை விட்டு நீங்கள் போகணும் அப்படிங்கிற லட்சியத்தை கொடுக்கிறார். சிவராத்திரி அன்னைக்கு நான் கண் விழித்துட்டு இருந்தேன். என்ன ஆகிடப்போகுது? வீட்டில் இருந்தால் உட்காந்து செல்லை நோண்டிட்டு இருப்பீங்க. இப்போ யாராவது குருமார் பின்னாடி போயிட்டு அவங்க ஆடுறதையும் பாடுறதையும் கேட்டுட்டு இருப்பீங்க. இல்லை அவங்க ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. அதனால் உங்களுடைய குணம் மாறிடுமா? முதல்ல அந்த குருமார்களுடைய குணம் மாறிடுமா? அவங்களுக்கே இந்த ஞானம் தெரியாதே. அவர்களுக்கே கடவுள் தானே இந்த ஞானத்தை கொடுக்கணும். கடவுள் ஒருவர் தான், வருவது ஒரே முறை தான். அது இப்போ கடவுள் வந்து இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். அவரை தவிர எல்லா இடத்துக்கும் போகிறது. இந்த குரு அந்த குரு, குளத்தில் விழணுமா, குட்டையில் விழணுமா, அந்த நாட்டுக்கு போகணுமா, இந்த நாட்டுக்கு போகணுமா? இதன் மூலம் பாவம் அழியுமா? உங்கள் குணம் மாறுமா? யோசிச்சு பாருங்க. கும்பமேளாவுக்கு போகும்போது மிருகத்தனமாக ஒருத்தர் இறக்கிறத பற்றி கூட எனக்கு கவலை இல்லை. நான் ட்ரெயினை பிடிக்கணும் அல்லது முன்னாடி நான் போகணும் அப்படின்னு அவங்க மேலே ஏறி போய், குழந்தைங்க மேலெல்லாம் ஏறி போய் கொன்னாங்களே, பாவம் போயிடுச்சா? எல்லா மதத்தின் வழிபாட்டு முறையுமே உங்கள் குணத்தை மாற்றுமா? அப்போ குணத்தை மாற்றணும்னா உடலை பார்க்கும் குணத்தை மாற்றுங்கள், அந்த பழக்கத்தை மாற்றுங்கள். ஆத்மா நான் ஒளிப்புள்ளியாக இருக்கிறவன் தான் இந்த உடல் மூலமாக எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த குதிரை சரியில்லைன்னா விட்டுட்டு அடுத்த குதிரையை எடுத்துடுவேன், வேறு உடல் எடுத்துடுவேன். இந்த உணர்வில் இருங்க. குழந்தையாக பார்க்காதீங்க. அது ஆத்மா, சிவபெருமானுடைய குழந்தை, எனக்கு சகோதரன். மனைவியாக பார்க்காதீங்க. அது ஆத்மா, சிவபெருமானுடைய குழந்தை, எனக்கு சகோதரன். ஏன்னா உடல் தான் ஆண் பெண், ஆத்மா எல்லாமே கடவுளுடைய ஆஸ்திக்கு தகுதி வாய்ந்ததுனால ஆண் குழந்தைகள். ஏன்னா அந்த காலத்தில் ஆண் குழந்தைக்கு தான் சொத்து கொடுப்பாங்களே, அதனால் அப்படி சொல்கிறேன். இப்போ சகோதரன் பாருங்கள். ஏன்னா சகோதரன் சகோதரின்னு பார்த்தா கூட அதில் காமம் வந்துடுது. உங்களுக்கு அவ்வளோ மோசமாகிடுச்சு இல்லை? இப்போ குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கிற தாயை கற்பழிச்சிருக்கிறாங்க. பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோன்னு இயேசு சொன்னார் பார்த்தீங்களா? கடைசி நேரத்துடைய அறிகுறியாக நடக்குதா? இதுதான் விஷயம். கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோன்னு சொல்லியிருக்கிறார். கர்ப்பிணி பெண்களை கற்பழிச்சது நடந்திருக்குதுல்ல? எல்லாமே தமிழ்நாட்டிலே நடந்திருக்குது பாருங்களா. ஓடுற ட்ரெயினில் ஒருத்தன் கற்பழிச்சான் இல்லையா, கர்ப்பிணி பெண். அவங்க இப்போ பாலூட்டும் ஒரு தாய், சின்ன பொண்ணு அவங்க. ஸோ அவங்களையும் கற்பழிச்சிருக்கிறானுங்க 2 பேர் தண்ணி அடிச்சிட்டு. ஸோ இந்த குணம் போயிடுமா? கங்கையில் விழுந்தால் போயிடுமா? இல்லை எங்கே போனாலும் போயிடுமா? கோயிலுக்கு போனால் போயிடுமா? மசூதிக்கு போனால் போயிடுமா? சர்ச்சுக்கு போனால் போயிடுமா?
ஏன்னா அதுக்கு அடிமையாயாச்சு. இப்போ கரிமீனை விட சொன்னால் விட்டுருவாங்களா யாராவது? கடவுள் அதுக்கு தாண்டா படித்தார். கரிமீனையே விட முடியலன்னு நீ எப்படி காமத்தை விட முடியும்? ஏன்னா எல்லாத்தையும் விட புத்தியை மயக்கக்கூடியது அது. ஸோ அப்போ அதிலேருந்து வெளில வரணுன்னா, இல்லை கஞ்சா சாப்பிடக்கூடாது, சிகரெட்டு குடிக்கக்கூடாது, அது கெட்ட பழக்கம். ஆனால் அதையெல்லாம் விட மிகப்பெரிய கெட்ட பழக்கம் காமம். மனைவியோடு நீங்கள் கணவனோடு நீங்கள் காமத்தில் ஈடுபட்டது தான் நாளைக்கு வேற ஒருத்தரை பார்க்க வைக்குது. ஏன்னா அந்த போதை எப்படி. ஆபாச படத்தை பார்த்தால் அவனால் தப்பு பண்ணாமல் இருக்கவே முடியாதுன்னு ஒரு சகோதரி சொல்கிறாங்க. சரி, ஓகே, ஆபாச படம் பார்த்தாலே தப்பு பண்ணாமல் இருக்க முடியாதுன்னா தப்பு பண்ணவன் தப்பு பண்ணாமல் இருக்க முடியுமா? காமத்திலே நேரடியாக உயிரோட்டமாக ஒரு பெண்ணையோ ஆணையோ நிர்வாணமாக பார்த்து காமத்தில் ஈடுபட்ட பிறகு அவன் மற்றவர்களை நல்லாக பார்க்க முடியுமா? இது எந்த நாட்டு சட்டமும் இதை தடை செய்ய போகிறது கிடையாது. நீங்களாக தான் மாறணும். கடவுள் தான் இந்த சட்டத்தை போடுறார். கடைசியில் அவர் மாற்றுவார், அடித்து உதச்சி. அதுக்கு முன்னாடியே மாறுறவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, மற்றவர்கள் கதறி கூப்பாடு போட்டு அப்பா இந்த நரகமே வேண்டான்ட்டு மேலே போயிடுவாங்க. அவ்வளோதான். மேலே போய் அங்கேயே இருப்பாங்க. அங்கே சுயநினைவு இல்லாமல் கோமாவாக இருப்பாங்க. இதே பூமி மீண்டும் நரகமான பிறகு வருவாங்க. எப்படி காமத்தை விடுறது? எப்படி கரிமீனை விடுறது? பூண்டு வெங்காயத்தை விடுறது? எப்படி விடுறது? எத்தனை ஆண்கள் லவ் பண்ணுற பொண்ணுக்காக தண்ணி அடிக்கிறத விட்டுருக்குறாங்க. அதுமாதிரி பெண்கள் கூட சொத்தையே தூக்கி கடைசிட்டு வருவாங்களே லவ் பண்ணுற பையனுக்காக, இல்லையா? காதல் எல்லாத்தையும் மாற்றும். ஆனால் அந்த காதலே மாறிடுமே அழியக்கூடிய மனுஷன் மேலே வைக்கும்போது. ஏன்னா அவன் அந்த லவ் பண்ணும்போது போதையாக இருக்கிறவன் லவ் பண்ணும்போதே மற்ற பெண்ணையும் பார்ப்பான். ஏன்னா அந்த மாதிரி மாறிடுச்சு இன்றைக்கி உலகம். அதெல்லாம் ரைட்டு, திருமணம் ஆனால் கூட நீ பார்க்கலாம், தப்பு இல்லை, அந்த மாதிரி மாறுது. ஸோ அது அப்படி தான் இருக்கும். ஏன்னா உலகம் அழியணும்ல, பாவம் செய்யணும்ல. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? காமத்தை முற்றிலுமாக விட்டால்தான், உங்கள் மனைவியே நீங்கள் சகோதர ஆத்மாவாக, ஆத்மாவில் மட்டும் உங்கள் கவனம் இருந்தால்தான் அதிலிருந்து வெளியில் வர முடியும். ஆனால் அப்படி ஆத்மாவை பார்க்குறதுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் வேணுமே. மனைவியை பார்த்தாலோ அல்லது வேறு பெண்ணை பார்த்தாலோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஆபாச படமும் அல்லது காமம் சார்ந்த சிந்தனைகளும் மட்டுமே வரும்போது அது எப்படி மாறும்? தானா சக்தி இல்லையே. ஸோ அதுக்கு இறைவன் சொல்கிறார், எந்த உடலும் எடுக்காத என்னை நினைவு செஞ்சுட்டுருன்றார். வேற யாரை நினைப்பீங்க? கிருஷ்ணரை நினச்சா காமம் வருது, ராமரை நினைத்தால் காமம் வருது, சிலுவையில் பரிதாபமாக தொங்கிட்டு இருக்கிற இயேசுவை பார்த்தாலும் காமம் வருது. இது ஒரு வியாதியாக எல்லா இடத்துலையும் போட்டிருக்கிறாங்க. ஆனால் காமம் வியாதின்னு அவங்களுக்கு தெரியல, அதுதான் கொடுமை. இந்த காமம் அடுத்தடுத்து அங்கே போயிடும். ஸோ கடவுள் சொல்கிறார், அந்த உடலை பார்க்குறதே அருவருப்பானது, நிர்வாணமான உடலை இல்லை, ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இருக்கிற உடம்பையே, அந்த முகத்தையே பார்க்குறதே கூட அருவருப்பானதுன்றார். அந்த புருவ மத்தியில் இருக்கிற ஆத்மாவை மட்டும் பாருங்கள்ன்றார். இதுதான் இறைவன் கொடுக்குற ஞானம். இதுதான் கீதையில் மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் சொல்கிறதா காட்டியிருக்கேன். அது உண்மையில் சிவபெருமான் சொல்கிறார், கிருஷ்ணர் சொல்லலை. ஏன்னா கிருஷ்ணர் இந்த ஞானத்தை கேட்டு தான் கிருஷ்ணராகவே பிறக்கிறார், கீதையை கேட்டு தான் கிருஷ்ணராகவே பிறக்கிறார். கடவுள் சொல்கிறது தான் உண்மையான கீதை. அர்ஜுனன்றது ஒருத்தர் இல்லை, இந்த ஞானத்தை கேட்குற அத்தனை பேரும். ஸோ உலக அழிவு எதிர நின்றுட்டு இருக்கும்போது அவர் கீதையை சொல்கிறார். யுத்த மைதானத்தில் அது சொல்லி முடித்தோடனே என்ன ஆகிடும்? யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடும். அதேமாதிரி இந்த ஞானத்தை இறைவன் முடித்த உடனே உலக அழிவு ஸ்டார்ட் ஆகிடும். என்ன சொல்லி கொடுக்குறார் கடவுள்? ஆத்மா வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாது, ஆத்மாவுக்கு மரணமே கிடையாது, ஏன் அழுவுற? எதிர இருக்கிறது என்னுடைய பெரியப்பா, சித்தப்பா, சகோதரன் அப்படின்னு ஏன் அழுவுற? ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடம்பை எடுக்க போது ஏன் அழுவுற? இதுதான் ஞானம். அவனை கொலை பண்ணுன்றது
நிஜத்தில் கொலை பண்ணுறது கிடையாது, புத்தியினால் அந்த உறவை கொலை பண்ணு. இனி நீ சகோதரன் மட்டும்தான், ஆத்மாவை மட்டும்தான் பார்க்கணும். உடலை பார்த்தா தானே அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை சித்தப்பா பேரன் பெரியம்மா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம். ஆத்மா ஒரே உறவு தான், எல்லாமே சிவனுடைய குழந்தை. அப்போ ஒரு அப்பாவுடைய குழந்தைகள் தங்களுக்குள் சகோதரர்கள் மட்டுமே. ஸோ அதை தான் அர்ஜுனனுக்கு சின்ன வயசில் அவருடைய குரு துரோணாச்சாரியார் போட்டி வைக்கிறார் இல்லையா. அது என்ன, இவன் மட்டும் உயர்ந்த மாணவன், சிறந்த மாணவன் அப்படின்ட்டு அவருடைய பையன் அஸ்வத்தாமன் கேட்பான். அப்போ போட்டி வைப்பார். அம்பு விடணும், எல்லாரையும் கூப்பிட்றாங்க. என்ன தெரியுது? குரு நீங்கள் தெரியுறீங்க, பாண்டவர்கள் தெரியுறாங்க, கௌரவர்கள் தெரியுறாங்க, மரம் தெரியுது, செடி தெரியுது, மலை தெரியுது. சரிப்பா போப்பா அப்படின்றார். ஏன்னா அங்கே வர்றது அம்பு விடுற போட்டி. மேலே புறா இருக்குது, ஸோ அதோடைய கண்ணை அடிக்கணும். நீ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நீ எங்கே போய் அடிப்ப? அர்ஜுனனை கூப்பிட்றாங்க. உனக்கு என்ன தெரியுது? அந்த புறாவுடைய கண்ணின் மணி மட்டும்தான் தெரியுது, அந்த புள்ளி மட்டும்தான் தெரியுது. அது உண்மையிலே கண்ணில் இருக்கிற புள்ளி இல்லை, பூர்வ மத்தியில் இருக்கக்கூடிய புள்ளி, ஆத்மா புள்ளி. அதை தவிர இதெல்லாம் விஸ்தாரம். உடலெல்லாம் ஆத்மாவுடைய பாவ புண்ணியத்திற்கேற்ப அழகான உடலோ அசிங்கமான உடலோ கிடைக்க போகுது. அதில் மயங்கக்கூடாது, ஆத்மாவில் தான் கவனம் இருக்கணும். இருந்தால் என்ன ஆகும்? உங்களை ஆத்மான்னு உணர்ந்து இன்னொரு ஆத்மாவை பார்க்குறீங்க, என்ன ஆகும் தெரியுமா? அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும், நிரந்தரமாக. உடல்னு பார்க்கும் பொழுது ஒரு ஆனந்தம் வருது இல்லையா, ஒரு அழகான ஆணையோ பெண்ணையோ பார்க்கும் பொழுது அது புத்தியை மயக்கும். ஆனால் ஆத்மாவை பார்க்கும்போது வர ஆனந்தம் இருக்குது பாருங்கள், ஆன்மீக விழிப்பு நிலையில் இருக்கும். அது நிரந்தரமாக இருக்கும், எந்த அளவுக்கு நீங்கள் நினைவில் இருக்கிறீங்கன்றதை பொறுத்து. ஸோ அதுக்கு தான் இறைவன் சொல்கிறார், என் நினைவிலே இருங்க, என்னை தவிர உங்களுக்கு வேறு எந்த உறவும் வேண்டாம்ன்று. அல்லாஹ் ஒருவனை, அல்லாவை தவிர யாரையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு முஸ்லீம்கள் சொல்கிறாங்களே, அது வந்து பக்தி. உண்மையில் அவங்க சொல்கிற மாதிரி ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்துச்சு. முதல்ல சிவனை மட்டும்தான் வழிபடுவோம். அந்த சிவனைத்தான் அல்லாஹ் பரமபிதான்றாங்க, கடவுள் ஒருத்தர் தான், அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆரம்பத்தில் சிவனுக்கு தான் கோயில் கட்டுவாங்க. ஏன்னா பாரத பூமி தான் சொர்க்கமாக இருக்கும், மற்றதெல்லாம் கடலுக்கு அடியில் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். 2500 வருடம் ஆத்ம உணர்வில் இருக்கிற வரைக்கும் எந்த துக்கமும் இருக்காது. எப்போ உடல் உணர்வுக்கு வராங்களோ அப்போ தான் துக்கம் வருது. துக்கம் வந்தவொடனே மனிதனுடைய புத்தி கடவுளை தேட ஆரம்பிக்குது. அப்போ தான் முதலாக சிவனுக்கு கோயில் கட்டுறாங்க, சோமநாதர் ஆலயம். உலகத்திலேயே முதலில் கட்டப்பட்ட கோயிலும் அதுதான், அதிகமாக இடிக்கப்பட்ட கோயிலும் அதுதான். ஏன் இடிக்கப்பட்டதுன்னா தங்கத்திலேயே கட்டுறாங்க, தங்க செங்கற்களால் வைர வைடூரியத்தினால கட்டுறாங்க. அப்போ கொள்ளையடிக்க வரவன் என்ன பண்ணுவான்? இடிச்சு தானே ஆகணும். ஸோ அப்படி இடிச்சு பல தடவை, ஒவ்வொரு தடவையும் இடிச்சிட்டு போவான், திருடிட்டு போவான், மீண்டும் இவங்க கட்டி எழுப்பி உள்ளே நிறைய வைர வைடூரியத்தை வைப்பாங்க. எவ்வளோ கள்ளங்கப்படமற்றவர்களாக இருந்திருக்கிறாங்க பாரதவாசிகள். அப்படி இருந்தவர்கள் இன்றைக்கி எப்படி இருக்கிறோம்? இல்லை, ஒரு நகைக்காக காதை அறுக்கிறது, கழுத்தை அறுத்துட்டு போகிறது, செயின் ஸ்நாச்சிங், என்னென்னவோ பண்ணுறாங்க. ஆடம்பரமாக இருந்துட்டு கடனை வாங்கி அந்த கடனை அடைக்கிறதுக்காக பக்கத்து வீட்டு பெண்மணி வீட்டில் போய் திருடுறது. சமீபமாக வந்த நியூஸ் இது. திருட போகிறான், தூங்கிட்டு இருக்கிறாங்க, சரி முழிச்சிட்டு இருக்கிறாங்க, இவன் ஏற்கனவே கட்டிலுக்குள்ளே போய் பூந்துட்டான் கீழே. அப்போ அவங்க தூங்கட்டும் அப்படின்ட்டு தூங்கின மாதிரி இருக்கும்போது ஏந்திரிச்சு வந்து திருடுறதுக்கு பீரோவை திறந்து அவங்க ஏஞ்சிட்டாங்க. ஏஞ்சோடனே எதில் மண்டையில் போட்டிருக்கிறான், அங்கே விழுந்துட்டாங்க. உடனே அவன் போய் நகையெல்லாம் எடுக்கிறான். எடுத்துகிட்டு போகும்போது அந்த வயசான பாட்டியாவது, இவன் சின்ன பையன், இவனுக்கும் கல்யாணம் குழந்தெல்லாம் இருக்குது. வயதான பாட்டியை பார்த்த உடனே அவனுடைய மைண்டில் சபலம் தட்டுது, அவங்களோட காமத்தில் ஈடுபடுறான். அப்புறம்தான் தெரியுது அந்த பாட்டி மயங்கி ஊழல செத்தே போயிடுச்சுன்னு, பணத்தோடு தான் அவன் காமத்தை வச்சுருக்கிறான். இப்போ மனிதன் எப்படி இருக்கிறான் இப்போ அப்படின்னு பாருங்கள். அங்கே மகாலட்சுமியே பக்கத்தில் மனைவியாக இருப்பாங்க. சின்ன சலனம் கூட நாராயணனுக்கோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய எந்த பிரஜைகளுக்கும் வராது.
ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது உலகம், யோசிச்சு பாருங்கள். அப்படி காமம் விடாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு ஆணும் பெண்ணும் இப்படி இருக்கிறாங்க இப்போ. ஸோ இப்போ சமீபமாக ஏதோ ஒரு ரீல்ஸில் ஆந்திரான்னு நினைக்கிறேன், பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்குதுங்க 2 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு அப்படியே ஸ்கூல் பொண்ணுங்க அப்படியே முத்தம் கொடுத்துக்கிட்டே அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா இது, பொண்ணு லவ் பண்ணுறாங்கன்ட்டு பேசிட்டு போகிறாங்க. அந்த அளவிற்கு காமத்திற்கு அடிமையாக இருக்கிறாங்க இப்போ. இதெல்லாம் எப்படி விடுறது? கடவுள் சொல்கிறார், லவ்வுக்காக விட்ட இல்லை, நீன்னு என்ன லவ் பண்ணு. முஸ்லீம்கள் ஒருவரை தவிர யாரையும் பக்தி செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். இங்கே வணங்குற விஷயம் இல்லை, அவரை தவிர உனக்கு யாருமே வேண்டான்றார். அப்படின்னா எல்லோரையும் துரத்துறதோ அல்லது நீங்கள் காட்டுக்கு போகிறதோ கிடையாது. புத்தினால எனக்கு சிவபெருமானை தவிர யாரும் கிடையாது, எல்லாம் சகோதர ஆத்மாக்கள். மற்றபடி நீங்கள் இந்த உடல் சார்ந்த உறவுக்கு என்ன கடமை செய்வீங்களோ அதை செய்வீங்க, குடும்பத்தை பார்த்துக்கிறது இதெல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் கடவுளின் வழிபடி காமம் இல்லாமல், கோபம் இல்லாமல், பற்று இல்லாமல், பேராசை இல்லாமல், அகங்காரம் இல்லாமல், உங்களுடைய கவனம் ஃபுல்லாக நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் அதில் தான் இருக்கணும். ஏன்னா சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறேன். பரந்தாமத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்கேருந்து ஆத்மா வரும், சொர்க்கத்துக்கு தகுதி ஆகிட்டா. ஸோ அப்போ இறைவனை, அந்த காதல், இறைவன் மேலே உள்ள அன்பில் கரிமீனை விடணுமா விடுறேன், காமத்தை விடணுமா விடுறேன், எல்லாத்தையும். பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நிறைய குப்பை இருக்குல்லையோ, அது மீண்டும் மீண்டும் வரும். அந்த எண்ணத்தை அழிக்கிறது தான் அந்த யுத்தம், மகாபாரத யுத்தம். அதற்காக சொல்லப்பட்டது தான் இந்த கீதை. வெளியில் நடக்கிற யுத்தம் இல்லை, மனிதர்களை கொலை பண்ணுறது கிடையாது. கீதையில் அந்த தப்பு நடக்கிறது தான் அப்படியே பைபிள் குரானில் எல்லாத்துலேயும் வந்துடுச்சு. அவங்க நிஜமாகவே கொலை நடந்துச்சு போல இருக்குது, அந்த மாதிரி நேரத்தில் கொலை பண்ண தான் கடவுள் சொல்கிறாரு அப்படிலாம் நினச்சிக்கிறாங்க பாவம். ஸோ இப்போ கடவுள் நேரடியாக சொல்கிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்னது அது மதங்கள், மனிதர்கள் தான் உருவாக்குறாங்க. ஸோ இப்போ கடவுளே நேரடியாக சொல்கிறார், ஆத்மான்னு என்னை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இரு, அந்த ஆனந்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் உன்னுடைய உறவுகள் எல்லாத்தையும் மறக்கணும், உனக்கு ஒரு உடம்பு இருக்கிறதுன்றதே மறந்துடணும், வெறும் ஜோதியாகவே உன்னை உணர்கிற அளவுக்கு இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருன்றார். ஏன்னா அதுதான் பாதுகாப்பு. கடைசி நேரத்தில் உலகம் அழியும்போது எல்லோரும் தானே அழிஞ்சாகணும். அதுக்கு முன்னாடியே கூட அவன் செஞ்ச பாவத்துக்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்ன இறக்கலாம். அது உனக்கு வலியை கொடுக்கக்கூடாது. வலியை கொடுத்தனா மார்க் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா நீ போக போகிறது சுகம் நிரம்பிய உலகத்தில். சுகம் நிரம்பியவர்கள் மட்டுமே வரணும். நீ அழுதுகிட்டே இறக்குற அப்படின்னா அழுதுகிட்டே இருக்கக்கூடிய உலகத்தில் தான் பிறப்பேன். ஏன் அழற? இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் மேலே, பொருள் மேலே உள்ள பற்றுனால தானே. அதனால தான் அந்த பற்றை கட் பண்ணு. இது துக்கம் கொடுக்கக்கூடிய உலகம், இதுக்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இருக்க வேண்டான்றார். புத்தியினால் அந்த சொர்க்கம் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு தினம் தினம் சொல்கிறார் அந்த முரளியில். இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்கிறோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பாருங்கள். முழுக்க ஃப்ரீ. உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே கேட்கலாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பிரம்மகுமாரி சென்டர், கீதா பாடசாலை இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் பக்கத்தில். அப்போ மேபி ரொம்ப கிராமமாக இருந்தால் இல்லாமல் கூட இருக்கலாம். பஸ் வசதியே இல்லாத கிராமங்கள்லாம் இருக்குது இல்லையா, அங்கே மேபி போக முடியாதனால இருக்கலாம். இருந்தாலும் எல்லார் கையிலையும் இன்றைக்கி இன்டர்நெட் இருக்குது. இன்றைக்கி போகிறாங்களே சிவன் கோயிலுக்கு போகிறாங்க, நைட்டு உட்காந்துட்டு பார்ப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, சும்மா ஒன்றுமே இல்லாமல் டான்ஸ் ஆடுறது பாடுறதுன்னா மக்கள் பார்த்துட்ருக்குறாங்க. இறைவனுடைய ஞானத்தை, உண்மையான ஞானத்தை சொல்லும் பொழுது கோடியில் ஒரு சிலருக்கு மட்டுமே அந்த பாக்கியம் கிடைக்குது. ஸோ அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைத்தால் வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். ஏன்னா சத்தியுகத்தின் தேவதையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும். புட்டிச்சு இழுக்கும். அந்த டான்ஸ் ஆடுறது பாடுறது அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது தேடிக்கிட்டே இருப்பாங்க. அது கடைச்சவனே பிடிச்சிடும். அப்போ சொர்க்கத்தின் தேவதைகளாக கண்டிப்பாக நீங்கள் ஆவீங்க அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. ஸோ இப்போ பாருங்கள், சிவன் பார்வதி ஆகிய ஆத்மாக்களாகிய நாம சிவன் மீது உள்ள காதலினால் இந்த கலியுகத்தை முற்றிலும் புத்தியினால் நீக்கிடுறோம் அல்லது அழிச்சிடுறோம். அதுதான் காளி பூமியை அழிக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் கதைகள் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிவன் ஆதிசக்தியின் காதலினால் உருவானது தான் அண்ட சராசரங்களும் அப்படின்னு இருக்கும் இல்லை. உங்களுக்கு தெரியும், பார்வதி தேவி புராண கதைப்படியே
குழந்தை பெற்றுக்கவே மாட்டாங்க. குழந்தை பெற்றுக்க முடியாதுன்ட்டு ஒரு சாபம் இருக்கிற மாதிரி கதைப்படி, நிஜத்தில் நடக்கலை. அங்கே விஷயம் என்னென்னா, இது கர்ப்பத்தின் மூலமாக பிறந்தவர்கள் கிடையாது நாம் எல்லோரும். பிரம்மாவின் குழந்தைகள். பிரம்மாவின் மானசீக புதல்வர்னே வரும். புராண கதையை பார்த்திங்கன்னா நாரதர் மானசீக புதல்வர், வேதவதி மானசீக புதல்வி, இப்படியே வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ பிரம்மா மூலமாக சிவனுடைய குழந்தையாக நாம் மாறுவதினால், நம்முடைய குணத்தை மாற்றிக்கொள்வதனால் இறைவன் படைக்கும் புத்தம்புது உலகத்தில் மீண்டும் பிரவேசிப்போம், சொர்க்கத்தில். ஸோ இப்படியே மீண்டும் மீண்டும் தொடரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 5000 வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? 5000 வருஷம் முன்னாடி இதே 2025 சிவராத்திரியில் இதே வீடியோவை நான் போட்டு இருந்தால்தான் இப்போவும் போடுவேன். ஒவ்வொரு கல்பத்திலும் இதே 2025 இதே வீடியோ தான் போடுவேன். அப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எவ்வளோ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் இன்றைக்கி உங்களுக்கு இந்த ஞானம் கிடைச்சிருக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இப்படிப்பட்ட அற்புதமான மாற்றம் நமக்குள்ளே நடக்குது பார்த்திங்களா? இதுதான் இறைவன் படைக்கிறது. இந்த படைப்பு தொழில் தான் இங்கே நடக்குது. கிறிஸ்தவ மதத்தில் சொல்லப்பட்டிருங்களா, 6 நாள் கடவுள் படைத்தார், 7வது நாளில் ஓய்வு எடுத்தார். ஸோ ஒரு வாரத்தில் முடிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. அப்படின்னு தான் கடவுளுக்கு ரொம்ப சீக்கிரமாக அது முடிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் ஒரு செகண்டில் முடியல. அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். ஒரு செகண்டில் முடியுதுன்னா ஜீபூம்பா போடுறதா ஆகிடும். கிடையாது. 100 வருடம் 5000 வருடத்துக்கு கம்பேர் பண்ணும்போது 100 வருடம் கம்மி தானே. இந்த ஒரே ஒரு ஜென்மம் தான் நம்ம மாறுறோம். இந்த ஒரே ஒரு ஜென்மம் தான் காமம், கோபம், வெளி உலக கவர்ச்சி எல்லாத்துலேருந்தும் விடுபடுறோம். இதன் மூலம் ஆத்மா சக்தியை நிரப்பிடுத்த சொர்க்கத்துக்கு போன பிறகு இயல்பாகவே நீங்கள் தூய்மையாக இருப்பீங்க. கஷ்டப்பட்டு தூய்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யோசிச்சு பாருங்கள், காமம்னா என்னன்னே தெரியாமல் இருந்தால் நம்ம குழந்த மாதிரியே இருப்போம். குழந்தைங்க எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது இல்லையா? இன்றைக்கி பெண்களை வேலைக்கு அனுப்பாமல் இருக்க முடியாத அளவுக்கு பொருளாதாரம் ரொம்ப விலைவாசியெல்லாம் பயங்கரமாக ஏறுது. ஒரு பக்கம் வருமானமாக பயங்கரமாக குறையுது. ஆனால் அனுப்பிட்டு நிம்மதியாக இருக்க முடியுதா அப்படின்னா நியூஸ் எல்லாம் பார்த்தா மனைவி அனுப்புகிறத விடுங்க, குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிறவே பயமாக இருக்குது. அந்த மாதிரி உலகம் வேணுமா? அல்லது காமம்னா என்னன்னே தெரியாத அந்த சொர்க்கம் வேணுமா? அங்கே நீங்கள் பணக்காரனாக இருப்பீங்க, கதவு ஜன்னல் திறந்தே வச்சுருக்கலாம் 24 மணி நேரமாக. இப்போ சொல்கிறாங்க இல்லையா, அந்த பால் கொடுத்த தாய்மாரை அந்த பெண்ணை கற்பழிச்சிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ கதவை திறந்து வைக்காதீங்க. ஏய், என் உடம்புடா, நான் என்ன ட்ரெஸ் வேணாலும் போடுவேன்டா அப்படின்னு பெண்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ உன் வீட்டிலையே உனக்கு பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி உலகம் மாறிடுச்சு. ஆனாலும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. எப்படி தெரியுமா? இறைவன் நினைவில் இருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே அந்த காம எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாட்டினா அந்த காம வெறி பிடித்தவர்கள் உங்கள் பக்கமே வர முடியாது. மனிதர்கள் மட்டும் இல்லை, உடலை விட்டு பிரிந்த ஆத்மா, அசுத்த ஆத்மாக்கள் ஒரு உடம்பில் 50-60 ஆத்மா பிரவேசமாகும். இப்போவே ஆல்ரெடி ஆகுது. அருள்வாக்கு சுவாமிஜின்னு ஒரு சேனல் இருக்குது, நிறைய சேனலில் பார்க்கலாம். நீங்கள் நிறைய ஆத்மாக்கள் உள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி பிரவேசம் ஆகிருக்கும், உங்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லா ஆத்மாவும் ஆட போகிறது கிடையாது இல்லையா? இப்போ இந்த உடம்புல இருக்கும்போது நம்மளுடைய குணம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அங்கேயும் அமைதியாக தான் இருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்குள்ளே காம உணர்வு வருதுன்னா அது உங்கள் உணர்வா இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கிற வேற ஒரு ஆத்மாவுடைய உணர்வானே உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி உங்களை தப்பான பாதைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு நீங்களே அனுமதி கொடுக்கறதுக்கான வாசலை திறந்து வைக்கிறீங்க. காமத்தை விடாமல் கரிமீனை பிடிச்சிக்கிட்டு சாராயம்லாம் பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா. இல்லை, நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் பொழுது அந்த சாராய கடைக்கு போகிறதே ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க. எங்கள் வீட்டுக்கு எதிரே ஒரு சாராய கடை இருக்கும். அங்கே போனால் எந்த நேரமும் சண்டை இதுதான் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அங்கே ஒருத்தவங்க எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த வடையெல்லாம் சுட்டு வைப்பாங்க. அதில் குடிச்சிட்டு பயங்கரமாக அடித்து இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன பாவம் செஞ்சாங்களோ பாவம், அங்கே போய் பழைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு யார் போவாங்க சாராயம் குடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச யாருமே போனது கிடையாது. எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியல. ரொம்ப ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் வச்சுக்கோங்களேன், மற்றவங்களாம் போகவே மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி
ஸ்கூல் படிக்கிற பையன், காலேஜ் படிக்கிற பையன், பெண்கள் கூட போகிறாங்க. ஒரு கல்யாண மண்டபத்தில் பரிமாறுவாங்க இல்லையா, அதுக்கு ஃபஸ்ட்டு பாட்டிலை வச்சுக்கிட்டே வரோம், ஏதோ ஒரு சாராய பாட்டில். எப்படி உலகம் மாறிட்டு இருக்குது பாருங்கள். இந்த உலகம் தேவையா? அதுதான் கிருஷ்ணர்கிட்ட அங்கே கடைசியில் திரௌபதி கேட்பாங்க, இத்தனை அழிவை ஏற்படுத்திய இந்த யுத்தம் தேவையா கிருஷ்ணா? யுத்தம் முடிஞ்ச பிறகு கேட்பாங்க. தேவைதான். மனிதர்களுக்குள்ளே எவ்வளோ சுயநலம், எவ்வளோ அந்த அந்த புலன் இன்பத்திலேயே மூழ்கி கிடக்கணும்னு நினைக்கிறோம், சாக்கடையிலே புழு மூழ்கி கிடக்கிற மாதிரி. ஸோ அதுலேருந்து வெளியில் வர இன்ட்ரெஸ்ட் உள்ளவர்களுக்காக உருவாக்கப்படுது சொர்க்கம். இல்லை எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னா ஓகே, சந்தோஷம், வாழ்த்துக்கள். இதே பூமி நரகமான பிறகு தான் மீண்டும் வருவீங்க, மீண்டும் மீண்டும் அந்த துக்கத்திலேயே இருப்பீங்க. தண்டனை, கஷ்டம் வந்து ஐயோ கடவுளே கடவுளேன்றது மீண்டும் கஷ்டத்துக்கு காரணமான விஷயத்தையே பண்ணிகிட்டு இருக்கிறது, பாவத்தையே பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸோ கடவுளுடைய அற்புதமான படைப்பு நடந்துக்கிட்டு இருக்குது அன்பு சகோதர சகோதரிகளே. ஒரு பக்கம் உலக அழிவு நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இதே உலகம் தான் சொர்க்கமாகணும்னா இந்த உலகம் அழிந்தால் தானே அது நடக்கும். ஸோ ஆத்ம உணர்வில் இறைவனின் நினைவில் இருந்தால் காமம் சார்ந்த விஷயங்களோ பற்று பேராசை அகங்காரம் முற்றிலும் நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா இதன் மூலமாக தான் உங்களுக்கு துக்கமே வரும். இப்போ இதில் மூழ்கி இருக்கிற ஆத்மா அதில் மூழ்கி இருக்கிற ஆத்மாவுக்குள்ளே தான், அந்த அவருடைய உடம்புக்குள்ளே தான் பிரவேசமாகும். உங்களுக்குள்ளே இல்லவே இல்லைன்னா முதல்ல அது பிரவேசமும் ஆகாது, அதனால் அதுக்கு லாபமும் கிடையாது, இன்னும் உங்ககிட்ட நெருங்கவே முடியாதுன்றார். ஸோ உங்களுக்கு பாதுகாப்பு சாவியை உங்கள் கையில் கொடுத்துட்டார், பயன்படுத்துகிறீங்களா இல்லையான்றது உங்கள் கையில் தான் இருக்குது. சொர்க்கத்தின் சாவியை கொடுத்துட்டார். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.